ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். என்ன ப்ரோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்தடுத்து ஆப் வருது, என்ன பண்ணுறது, சந்தோஷமாக தான் இருந்தாகணும். ஸோ வீடியோவில் என்ன டீட்டெயில்ஸ் சொல்ல போகிறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி வந்து ரீசெண்டாக வந்து ஆட்சன்ஸ் தரப்பில் வந்து பேமெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஓகே, நம்ம யூஎஸ் டேக்ஸ் இன்ஃபோவில் வந்து ஐடி வெரிஃபிகேஷன் ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணல, அதாவது ஐடி வெரிஃபிகேஷனுக்காக ப்ரூஃப் வந்து நம்ம வந்து சப்மிட் பண்ணல. பட் இருந்தாலும் அந்த ப்ராசஸ் எல்லாத்தையும் முடிச்சு வச்ச மாதிரி நம்ம விட்டுருந்தோம். மிஸ்ஸிங் டாக்குமெண்ட் ஆல்ரெடி கொடுத்துருந்தது. சரி ஓகே, நமக்கு வந்து 30% கிட்ட யூஎஸ் ஆடியன்ஸ்லேருந்து நமக்கு அமௌண்ட் வந்து லெஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சேன். பார்த்தா டோட்டல் அமௌண்ட்லேயே கை வச்சுட்டாங்க. $125 கிட்ட சம்திங் இருந்தது, நீங்கள் ஸ்க்ரீனில் கூட பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் அதில் $30 மேலே வந்து பிடிச்சிருக்காங்க. 2500க்கு மேலே நம்ம இந்தியன் மதிப்பில் பார்க்கும்போது அவ்வளோ ரூபா வந்து பார்த்திங்கன்னா கழிச்சிட்டாங்க. ஸோ அது வந்து ஹோல்டாகி நிற்கும் அப்படின்னு நினச்சேன். பட் அது வந்து மைனஸில் காட்டுது. பட் என்ன இருந்தாலும் இனிமேல் அந்த அமௌண்ட் வருதோ வரலையோ நம்ம டாக்குமெண்ட் வந்து கரெக்டாக சப்மிட் பண்ணணும். ஸோ இது நிறைய பேருக்கு நடந்திருந்ததுன்னா பதட்டப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறேன். அஃப்கோர்ஸ் இது நடந்துருச்சு. பட் இருந்தாலும் இதுலேருந்து நம்ம வந்து லேர்ன் பண்ணிவிட்டு அடுத்த விஷயங்களை பார்க்க வேண்டியதான் அப்படிங்கிறத ஒரு பக்கம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் மிச்சம் இருந்து அந்த $95 சம்திங் வந்து எனக்கு வந்துருச்சான்னு கேட்டிங்கன்னா அதுலேயும் ஒரு சிக்கல் இருக்குது. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு மெசேஜ் வந்து வந்திருந்தது. அதாவது இந்த மாதிரி ஃபாரின்லேருந்து அமௌண்ட் வந்துருக்குல்ல, அதுக்கு வந்து குறிப்பிட்டு 2 lakhsக்கு அபோவாக போகுதுன்னா நீங்கள் இந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்ம ஃபில் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். நான் யூடியூப்பில் பார்த்தா அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அது எப்படி என்ன இது ப்ராசஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நான் அடுத்தடுத்த வீடியோவில் வேணால் அப்டேட் பண்ணுறேன். பட் இப்போதைக்கு அந்த அமௌண்ட்டும் ஹோல்டில் தான் இருக்குது. பேங்க்கில் வந்து எடுத்து விடுவாங்க. ஜஸ்ட்டு நம்ம வந்து இந்த விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணால். எப்போவுமே நான் வந்து பதட்டத்தில் இருக்கும்போது அந்த பதட்ட மாதிரியே தானே மற்றவங்களுக்கும் இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம வந்து வீடியோவை அப்டேட் பண்ணிடுவோம், அந்த பதட்டத்தோட பதட்டமாக அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி இப்போ வந்து பண்ணியிருக்கேன். ஸோ யாரும் பதட்டப்பட வேணாம். இந்த மாதிரி டாலர் வந்து மைனஸ் ஆயிருந்துச்சு, இந்த மாதிரி பிரச்சனைக்கு உள்ளாகிருக்கு, இல்லைனா பேங்க்கில் வந்து இன்னும் கிரெடிட் ஆகலை, இந்த மாதிரிலாம் மெசேஜ் வருது, என்ன பண்ணேன்னே தெரில, எனக்கு ரொம்ப காண்டாகுது, யூடியூபே இப்படி தானா, இது என்ன பண்ணேன்னு தெரில, எனக்கு யூடியூபே விட்டுடலாமான்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி நிறைய மைண்ட் தாட் வரலாம். பட் அதெல்லாம் ஒரு ஜஸ்ட் லேர்னிங் தாங்க. ஸோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து ரீசெண்டாக தான் ஜாபும் போயிருந்துச்சு. சரி, இந்த அமௌண்ட் வருது, ஆல்மோஸ்ட் ஒரு 10,000க்கு மேலே கிட்ட வருது. ஸோ 10,000 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தாலும் போதும், எனாஃபாக இருக்கும் இந்த மந்த்துக்குன்னு நினச்சேன். பட் அதுலேயும் ஆப் வச்சு இப்போ வந்து 8,000 சம்திங் இருக்குது. அதுவும் நான் வந்து ஃபார்ம்லாம் சப்மிட் பண்ணி இந்த மாதிரி பேங்க்கில் போய் என்ன டீட்டெயில்ஸ் என்ன எதுன்னு ப்ராசஸ் பண்ணால் தான் தெரியும். அதை நான் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணால் வீடியோ அப்டேட் பண்ணுறேன். பட் இப்போதைக்கு இந்த மாதிரி சில சிக்கல்கள் வந்து வந்திருக்கு. ஸோ யூஎஸ் டேக்ஸ் ஃபார்மில் ஐடி வெரிஃபிகேஷன் ப்ரூஃப் வந்து யாரும் சப்மிட் பண்ணாமல் இருக்காதீங்க. உங்களுடைய ஐடி ப்ரூஃப் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, ஐடி வெரிஃபிகேஷன் அப்போ அதே டாக்குமெண்ட்டை அப்படியே சப்மிட் பண்ணுங்கள். ப்ராப்பராக அந்த லீகல் நேம் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மற்றபடி பெரிய ப்ராசஸ்லாம் இல்லை. மக்களே, யூஎஸ் ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணாதவங்க, அதாவது ரீசப்மிட் பண்ணாதவங்க, ஜஸ்ட் இந்த ஒரு வீடியோ செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் கொடுக்குறேன். அதே மாதிரி மிஸ்மேட்ச் ஆயிருக்கு, எனக்கு வந்து ரிஜெக்ட் ஆயிருக்கு, நேம் மிஸ்மேட்ச்னு சொன்னால் இந்த ஒரு வீடியோவும் அதுக்கு கீழே வந்து லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இதில் முக்கியமாக நம்ம சோகமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நானே வந்து லாஸ்ட் நாள், அதாவது 2024 லாஸ்ட் நாள் அப்போ சொல்லியிருந்தேன் உடனே சப்மிட் பண்ணுங்கள், எல்லாம் இந்த மாதிரி பிரச்சனை ஆகும்னு சொல்லிட்டு. பட் இந்த பிரச்சனைக்குள்ளே நானே வருவேன்னு நினைக்கல. பட் ஃபைனலாக ஒரு பாடம் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். டாக்குமெண்ட் மட்டும் எக்ஸ்பயர் ஆகாமல் இருக்கிறது மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா எனக்கு வந்து டாக்குமெண்ட் லைசன்ஸ் கொடுத்துருந்தேன். ஸோ லைசன்ஸினுடைய எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சிருச்சு. அதனால கூட இருக்குமா என்னன்னு தெரில. ஆனால் அவங்க ரிஜெக்டடுக்கான ரீசன் வந்து கொடுத்துருந்தது சேம் மிஸ்மேட்ச், நேம் வந்து மிஸ்மேட்ச் ஆகுது அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் 2-3 தடவை ட்ரை பண்ணியும் அகைன் ரிஜெக்ட் ஆனதுனால நான் ரினியூ பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரினியூ பண்ணுறதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். பட் கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருந்தேன். பட் இவ்வளோ பெரிய பாதகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. $2,500 மேலே ஒரு இந்தியன் ருப்பியில் நமக்கு எவ்வளோ பெரிய அமௌண்ட்டாக இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் ஆகிருக்கு. உங்களுக்கு இதை விட அதிகமாகவும் போயிருக்கலாம், கம்மியாகவும் போயிருக்கலாம். பட்டு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. அண்ட் கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்கோங்க. இந்த விஷயத்தில் நான் ரொம்ப பெரிய பாடம் கற்றுக்கிட்டேன். இனிமேல் பண்ண மாட்டேன். கூடிய சீக்கிரம் இந்த ப்ராப்ளத்தை எல்லாத்தையும் முடிச்சுட்டு அந்த இதுக்கு அடுத்த ப்ராசஸான அந்த பேங்க்கில் டீட்டெயில்ஸ் பண்ணுவோம் இல்லையா, அதையும் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக வீடியோ அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த ஒரு வீடியோ இதுக்காக தான் கேஸ் மேக் பண்ணேன். ஒரு மாதிரி கையெல்லாம் ஷேக் ஆகிக்கிட்டே தான் இருக்குது. பட் எனிவேஸ், யாரும் பதட்டப்படாமல் இருங்க. அண்ட் ப்ராப்ளமை கரெக்டாக கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பொறுமையாக இருந்து சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ நானும் அதுக்கு தான் முயற்சி பண்ணுறேன்.
நீங்களும் அதே ட்ரை பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ மக்களே. இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் உங்களால் தான் அந்த ஏர்னிங்ஸும் வர இருந்தது. பட் அதில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் நடந்துச்சு. யூடியூப் நம்ம வந்து ஒரு யூடியூப் ரிலேட்டட் சேனல் வச்சுக்கிட்டு இதுக்கெலாம் வருத்தப்பட்டால் முடியாது. ஸோ அடுத்தடுத்த விஷயங்களை நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த மல்டிபிள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் வச்சுருக்கிறதுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பெனிஃபிட் என்ன அப்படிங்கிறத நான் இந்த ஒரு இடத்துல வந்து உணர்கிறேன். ஏன்னா 2 விஷயங்கள், 2 அக்கௌண்ட்ஸ் வந்து 2 பேர் நேமில் நம்ம வந்து இப்போ எனக்கு வந்து எங்கள் அப்பா நேமில் தான் வச்சுருக்கேன். என் நேம்லேயும் ஒன்று வச்சுருந்தேன் அப்படின்னு சொன்னால் மேக்ஸிமம் இந்த பிரச்சனை வந்திருக்கவே செய்யாது. ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டை மாற்றிருப்பேன். எனக்கு ஒரு வேளை எல்லாமே கரெக்டாக இருந்திருந்தது அப்படின்னு சொன்னால். ஸோ எனக்கு ஆப்ஷன் இல்லாதனால செட் ரைட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக விட்டுருந்தேன். அது இவ்வளோ பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. ஸோ எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் வந்து வச்சுக்கோங்க. ஒரு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் அதை சேஞ்ச் பண்ணி வேணால் இன்னொரு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் ஸ்டார்டிங்லேயே கொடுத்து பாருங்கள். அதுவும் அப்ரூவ் ஆயிடுச்சு. அதாவது வேற ஒருத்தங்க நேமில் வேற ஒருத்தங்க ஐடி ப்ரூஃபில் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா, அதாவது இப்போ நான் வந்து எங்கள் அப்பா நேமில் தான் ஃபஸ்ட்லேருந்தே வச்சுருக்கேன். எனக்கு பெருசாக வேணாம், ஒரே ஒரு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் ஃபஸ்ட்டு போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் திங்க் பண்ணிட்டு இருந்தேன். பட் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும்போது நம்மளுடைய இது ப்ராப்பர் ப்ரூஃப் டீட்டெயில்ஸ்லாம் இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம பண்ணும்போது ரொம்ப ஈஸியான ப்ராசஸாக இருக்கும். இவ்வளோ தூரம் காம்ப்ளிகேட் பண்ணுறதுக்கே தேவையில்லை அப்படிங்கிறது தான் உண்மையான ஒன்று. ஸோ அதை இப்போ நான் உணர்கிறேன். அண்ட் யாரும் வருத்தப்படாங்க. வருத்தமான விஷயமா இருக்கலாம். நிறைய பேருக்கு இது நடக்கவும் செஞ்சுருக்கலாம். யூடியூபர்ஸான நீங்கள் கொஞ்சம் இதெல்லாம் கேர் எடுத்து பண்ணுங்கள். நான் கொஞ்சம் அசால்ட்டாக விட்டுட்டேன். பார்த்துக்கலாம். யூஎஸ் ஆடியன்ஸில் இருந்தால் 30% போகணும்னு நினச்சேன். ஓவரால் ஏர்னிங்ஸ்லேயே $30 கிட்ட போயிருந்தது. ஒரு மாதிரி வருத்தம் அளிக்கக்கூடியதாக தான் இருந்துச்சு. நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஒரு 30% கிட்ட அமௌண்ட் வந்து எனக்கு வந்து 125லேருந்து ஒரு $30 கிட்ட போயிருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கும் வந்து அமௌண்ட் போயிருந்த அமௌண்ட் வந்து மறுபடி வரும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஷூரிட்டியும் அதில் கிடையாது, அஷ்யூரிட்டியும் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் பேலன்ஸ், எண்டிங் பேலன்ஸே 0ன்னு காட்டுது. மைனஸ்ன்னு சொல்லிட்டு தான் நமக்கு வந்து பேங்க் ட்ரான்ஸ்ஃபரையும் அதே மாதிரி அந்த ஒரு யூஎஸ் டேக்ஸ் இப்போ சப்மிட் பண்ணலங்கிறக்காண்டி எடுத்திருக்காங்க இல்லையா ஏர்னிங்ஸ் வந்து, அந்த ஒரு விஷயத்தையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படிங்கிறப்போ இது வந்து மேக்ஸிமம் என்னையை பொறுத்த வரைக்கும் இது வந்து வராது அப்படின்னு சொல்லிட்டு தான் தோணுது. அதுக்காக ஒரு மாதிரி ரொம்ப டவுன் ஆகிறதும் கூடாதுங்க. ஸோ இதெல்லாம் பார்ட் ஆஃப் லைஃப், பார்ட் ஆஃப் திங்கிங் யூடியூபர்ஸ் லைஃப். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் இதை நினச்சி நீங்கள் ஒரி பண்ணிகிட்டு இருக்காமல் அடுத்தடுத்து மூவ் ஆன் ஆகுங்க. ஸோ அதை மட்டும் தான் நான் ஒரு சின்ன ரெக்வெஸ்ட்டாக வந்து உங்ககிட்ட வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இதெல்லாம் வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தால் இன்னும் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது பார்க்குறதுக்கு. இன் ஃபியூச்சர் நிறைய விஷயங்கள் இந்த டேக்ஸ் ஃபார்ம் மாதிரி இன்னும் எவ்வளோ விஷயங்கள் கொண்டாடலாம். ஸோ எல்லாமே அடுத்தடுத்த கட்டமாக போய்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால் இதெல்லாம் நினச்சி சோர்வுற வேண்டாம் அப்படிங்கிறத ஒரு ரெக்வெஸ்ட்டாக வந்து எடுத்துக்கிறேன். பட் எனிவேஸ் மக்களே, அடுத்தடுத்த ப்ராசஸை நான் சொல்கிறேன். இப்போதைக்கு வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். இது உங்ககிட்ட அப்டேட் பண்ணணும்னு நினச்சேன். ஏன்னா ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும்போது மட்டும் அப்டேட் பண்ணுறேன் இல்லையா. இந்த மாதிரி யூடியூப் ரிலேட்டடாக சில சிக்கல்கள் நடக்கும்போதும் அதை அப்டேட் பண்ணோம்னா ஒரு கொஞ்சம் ரிலீஃபாவது கிடைக்கும் இல்லையா, மற்றவங்களுக்கும் கூட பார்க்கும்போது நமக்கு தான் இப்படி ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வருந்துறவங்களுக்கு. ஸோ அதனால தான் இந்த ஒரு வீடியோ அப்டேட் பண்ணியிருந்தேன். வருத்தப்படாதீங்க, எல்லாமே சால்வ் ஆகும். இதுவும் கடந்து போகும்னு பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டலாம் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பாய் மக்களே. பார்ப்போம், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இருக்கும். மறக்காமல் ஸ்டே டியூன்ட் ஆகிறீங்க. நம்மளுடைய சேனலில் இணைந்துருங்க. நன்றி.